நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாடி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நவம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேட்குறீங்க, எங்களோடு கூட நீங்கள் ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு சில ஜெப குறிப்பு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எங்களோடு கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, போன வாரம் அதாவது நவம்பர் மாதம் முதல் வாரம் என்னுடைய செய்தி ஒன்று போட்டிருந்தோம். திருவங்கடம் சிவகாசி போகிற லைனில் திருவங்கடம் சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் கலிங்கப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு அண்ணாச்சி ஃபோன் பண்ணி பேசினாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிங்கன்னு சொல்லி. பிறகு ஆலங்குளத்துலேருந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தர் பேசினாங்க. பிறகு நமக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தி உங்களுக்காக பேசப்படுகிறது, உங்களுடைய இருதயத்திற்காக பேசப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி பேசப்படுகிறது. என்னை உயர்த்துவதற்காகவோ என்னுடைய ஊழியத்தை உயர்த்துவதற்காகவோ நான் பேசலை. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் நான் அல்ல. இந்த செய்தி மக்களுடைய மத்தியில் பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செய்தி உங்களோடு கூட பேசுகிறது, இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும். அதனால் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் நடக்கிற என்னுடைய செய்தி மாத்திரமல்ல, நான் ஏன் செய்தி மட்டும் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். நம்முடைய ஜாஸ்வா டிவியில் நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, நிறைய பெரிய ஊழியக்காரங்க எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு லோக்கல் டிவி சேனல் இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து அவளோடு கூட பேசுவார். அவளுக்கு சுகம் தேவையா, பலன் தேவையா, மனதில் நிம்மதி தேவையா, சந்தோஷம் தேவையா, எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நிச்சயவார். கொடுக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எங்களுக்காக நீங்கள் உங்கள் சாமிகிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு. இந்த ஆட்கள், ஒரு சில ஆட்கள் பேசும்போது கேட்கும்போது எப்படி சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் முந்தினோராய் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அப்படிங்கிற மாதிரி இயேசுனா யாருன்னு தெரியாத ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்குறான்னு அவங்களுக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் உண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம், நாங்களும் சேர்ந்து ஜோம் ஒன்று, அவ்வளோதான். கேண்டி வேறு ஒன்றும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்களும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். நீங்கள் தடைப்பட்டு நிற்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோதான். அதுக்காண்டி நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வரணும், எங்கள் சபைக்கு வரணும், நீங்கள் பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. சரியா? உங்களுடைய தேவைகளை நான் ஆண்டவர் சந்திப்பார், அது ஒன்று தான். அதுக்காண்டி வேறு எதையும் சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் என்னுடைய செய்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஸ்வா டிவியில் கரெக்டாக 7 மணிக்கு, நான் போன வாரம்லாம் பார்த்தேன், கரெக்டாக 7 மணிக்கு போட்டாங்க. ஒரு நிமிஷம் கூடவும் இல்லை, ஒரு நிமிஷம் பிந்தவும் இல்லை, கரெக்டாக 7 மணிக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் செய்தி ஓடும், ரொம்ப நேரம் கிடையாது. அதனால் கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிப்போம். செய்தி நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனப்படும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 1,10,000 குடும்பங்களுக்கு மேலாக இந்த சேனல் பார்க்கப்படுகிறது, இந்த செய்தி கேட்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1,10,000 குடும்பங்களுக்கு மேலாக இந்த குடும்பங்களுக்கு இந்த செய்தி போய்கொண்டு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பார், எல்கைகளை விரிவாக்குவார். இதே மாதிரி அநேக ஊழியர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்க. சரி, இந்த நவம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்மளோடு கூட 2வது வாரம் பேசும்படியாய் ஒரு அழகான ஒரு தலைப்பு, நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்.
ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பல தோல்விகளை கொண்டு வரும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பல வெற்றிகளை கொண்டு வர முடியாது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இல்லை. ஜெபம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு உழைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இல்லை. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் என்பது நீங்கள் அதுக்காண்டி முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிடையாது. நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு தேவனோடு கூட பேசலாம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட பேசுவது. நாம் தேவனோடு கூட பேசும் பொழுது அவர் நம்மளோடு கூட பேசுவார். நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறதுக்கும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், அவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் எதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு என்ன தேவைகள் என்பது என் தேவனுக்கு தெரியும். அதனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் ஜெபம். ஜெபம் இல்லாத ஒரு மனிதன் வெறுமையான ஒரு மனிதன். ஜெபம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அவர் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள் இருக்காது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? நீங்கள் என்னோடு கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபம் என்பது தேவனோடு கூட நாம் பேசுவது. நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நம்ம பக்கத்தில் நிற்க நம்ம பார்க்க முடியும். ஜெபிக்க ஜெபிக்க பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்தில் சொல்லப்படக்கூடிய அழகான தலைப்பு, நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து வருகிற வாரங்களில் பார்ப்போம். நாம் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. அது நம்மேல் விழுந்த கடமை. மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வேலை என்ன வேலை? தேவனிடத்தில் கேட்கணும், தேவனோடு கூட பேசணும், அவரிடத்தில் சொல்லுவது நம்ம விழுந்த கடமை. இன்றைக்கி நீங்கள் நம்ம ஒவ்வொரு பேப்பர் தாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிவி சேனல் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜெப குறிப்பு, ஏகப்பட்ட ஜெப குறிப்பு இருக்குது. கொலை, கொள்ளை, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபிக்கிறதுனால தான் இன்னும் ஒரு சில காரியங்கள் பெரிய பிரச்சனையாக வராமல் அப்படி அமைதியான சூழ்நிலையில் போகுது. அப்போ ஜெபிக்கணும், ஜெபிக்க நம்ம மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், ஊழியத்தில் எல்லாத்திலும் மேலே ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் 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 ஜெபம். எந்த ஒரு மனிதன் தனிமேல் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு பிசாசானவன் பயப்பட ஆரம்பிப்பான் அந்த மனிதனை பார்த்து. சரி, இந்த நவம்பர் மாதமும் ஒரு 4 வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம செய்தியை பார்ப்போம். முதல்ல நம்ம எதற்காக ஜெபிக்கணும் ஒரு 4-5 ஜெப குறிப்பில் பார்ப்போம். சரியா? நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நம்ம படிச்சிருக்கோம், நம்ம நல்ல பணம் இருக்குது, நம்ம நல்ல ஒரு வேலை பார்க்கலாம், நம்ம நிறைய சொந்தக்காரங்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இருந்தும் ஏன் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஏன்னா தான் எல்லாம் இருக்க இல்லை. இயேசுவானவர் இந்த உலகத்தில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அவர் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு மிக மிக முக்கியமான காரியம் ஜெபம். ஜெபித்து 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 தான் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணினார், இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணினார், தனியாக ஜெபம் பண்ணினார், மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணினார். நீங்கள் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் ஜெபித்தார் 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 ஜெபம் பண்ண போனார் என்று சொல்லி ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த மாதம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நாம் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். சரியா? மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பெரிய ஊழியம் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சகல ஜனங்களுக்கு மத்தியில் இந்த வியாதிகளையும் பலகீனங்களையும் நோய்களையும் சுகப்படுத்தினார். இயேசுவானவர் ஜெபித்ததின் மூலமாய் அவர் செய்த பெரிய அடையாளம், பெரிய அற்புதம், மக்கள் மத்தியில் இருந்த பலகீனங்களையும் நோய்களையும் சுகப்படுத்தினார். இன்றைக்கு நம்ம என்ன காரியத்திற்காக ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடும் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பலகீனங்கள் உண்டு, பலவிதமான சோர்வுகள் உண்டு. இன்றைக்கி எந்த வயசில் உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான நோய், வெளியே சொல்ல முடியாத ஒரு நோய். எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த நோயிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை இல்லை, ஒரு சுகம் இல்லை. பல லட்சங்களை செலவழித்தாலும் பல கோடிகளை செலவழித்தாலும் சுகப்படுத்த முடியாத நோய் என்று சொல்லி ஒரு சில நோய் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, அதுக்கு மருந்து இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணணும். நாம் நம்முடைய பலகீனங்கள் நீங்குவதற்காக, நமக்குள் இருக்கிற பலகீனங்கள் மாறுவதற்காக, நம்முடைய உற்றார் உறவினர்கள் பலவீனர்கள் இருக்கலாம், அவர்களுக்காக நாம் உற்சாகத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமை. ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துட்டேன், ஐயோ எனக்கு இந்த பலகீனம் வந்துட்டேன், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்கால தேவைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன செய்ய என்று சொல்லி நாம் உழைக்காமல் உட்கார்ந்துட்டோம், படுத்துட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடமைகளை யார் பார்ப்பது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அப்போ நமக்கு வருகிற பலகீனங்களை மேற்கொள்ளணும். ஒன்று, நமக்கு தெரிந்தவங்களுக்கு இருக்கிற அவருடைய வியாதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார். நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், இந்த பைபிளில் ஒரு சில திமிர்வாதக்காரனை பற்றி நான் அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன். பெரும்பாலும் ஒரு ஸ்திரியை பற்றி நான் பேசியிருக்கிறேன், பரிமே என்கிற ஒரு குருடன். இந்த குருடனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ ஒரு விசுவாசத்தோட, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக தேவனை நோக்கி கூப்பிட்டான் தெரியுமா? ஜெபம் என்பது தேவனை நோக்கி கூப்பிடுவது. இன்னைக்கு நம்ம ஜெபத்தோடு கூப்பிடணும். ஆண்டவரே, அவன் இயேசுவானவர் நடந்து போகிறாருங்கிற செய்தியை கேட்டவொன்னே பரிமே என்கிற குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமோடு கூப்பிட்றான். தேவனோடு கூட பேசுகிறான். நான் பேசுறது ஏசப்பா காதில் விழும் என்று சொல்லி அவன் சத்தமாய் கூப்பிடுகிறான். ஒன்று ரெண்டு பேர் சத்தம் போடுறாங்க, சத்தம் போடாத என்று. ஆனாலும் அந்த பரிமே என்கிற குருடன் மீண்டும் அதிகமாய் அவன் சத்தம் போடுகிறான். அந்த சத்தம் இயேசுவானவருடைய காதுகளில் போய் விழுகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் நான் ஜெபிக்கிற ஜெபமும் இயேசுவானவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் கேட்காத தெய்வம் அல்ல. நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவனாய் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் உங்களோடு கூட உங்கள் பக்கத்தில் வந்து நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்தவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்க மாத்திரம் மறந்துடாதீங்க, தேவனை கூப்பிட மாத்திரம் நீங்கள் மறந்துடாதீங்க. நான் கூப்பிட்டு என்னத்தை கண்டேன் என்று சொல்லி அவிசுவாசமாக இல்லாதபடி கூப்பிடுவதை நிப்பாட்டுறாதீங்க. இந்த பரிமே என்கிற குருடன் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 46லேருந்து 52 வரைக்கும் இருக்குது. அவன் சத்தமாய் கூப்பிடுகிறான். இயேசுவானவர் அழைத்து சொல்ல வரும்போது தன் மேலே கிடக்கிற அழுக்கு சட்டை, கையில் வச்சிருந்த தட்டு, கம்பு எல்லாத்தையும் தூரப்பட்டு, இயேசுவானவர் எனக்கு சுகத்தை தருவார், இயேசுவானவர் எனக்கு பலனை தருவார், இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறுகிறது என்று சொல்லி அந்த பரிமே என்கிற குருடனுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், அவன் இயேசப்பாவை நோக்கி கூப்பிட்டது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்தது. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த வியாதியோடு கூட இருக்கிறீங்க, எவ்வளவு பலகீனத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்குள் இருக்கிற பலகீனங்கள் மாறட்டும், எனக்குள் இருக்கிற சுகவீனங்கள் மாறட்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற வியாதியை என் தேவனாகிய கர்த்தர் எடுத்து போடுகிறார். அவர் பரிகாரியாக இருக்கிறார், அவர் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை லட்சம் செலவழித்தாலும் சுகம் கிடைக்காது என்று சொல்லி மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஏசப்பா என்னை
என்னுடைய இந்த உடம்பை, என்னுள் இருக்கிற பலகீனத்தை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜெபம் கேட்கப்படுகிறதுக்காய் உமக்கு நன்றி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா? பிணியாளி என்ன செய்யுமா? ரட்சிக்குமா. அதோட அந்த வசனம் முடிக்கல. கர்த்தர் அவனை எழுப்புவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமை, ஜெபிக்க வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. அற்புதம் செய்கிறவர் கர்த்தர், அற்புதம் செய்கிறவர் தேவன், சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, விசுவாசத்தோட, தைரியத்தோட, நம்பிக்கையோட, என் தேவனே இந்த பலகீனங்கள் மாறட்டும், இந்த வியாதி மாறட்டும், இந்த காரியங்கள் விளட்டும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனை எழுப்புவார். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு சில ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் சொல்லுவாங்க, எங்களால் முயன்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம், எங்களால் முடியலை, எங்களுக்கு தெரிந்த படித்த அளவுக்கு நாங்கள் இறங்கி என்னெல்லாம செஞ்சிட்டோம், ஆனால் இதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டும் சொல்லி தெரியலை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் எழுப்புவார். உங்கள் ஜெபம் வீண் போகாது, உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். 16வது வசனம் சொல்லுது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் பலகீனப்பட்டு இருக்கிறாரா, ஒருத்தர் வியாதியோடு கூட இருக்கிறாரா, ஒருத்தர் சுகம் இல்லாமல் இருக்கிறாரா, ஒருத்தர் நடக்க முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறாரா, அவர்கள் என்ன வியாதி, அவருடைய நலம் கேட்டு விசாரித்து அவருக்காக நீங்கள் ஜெபம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை எழும்பி நடக்க கிருபை செய்வார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை கர்த்தர் கொடுப்பார். செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, ஜெபம். ஜெபம். இன்னைக்கு பஸ்ஸில் நான் நிறைய மனிதர்களை நான் பார்க்குறேன். எத்தனை மனிதர்களுக்கு பஸ்ஸில் ஏற முடியல தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுதாங்க தெரியுமா? இறங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குதாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பலகீனங்கள், உடம்புல ஏகப்பட்ட நோய். மாத்திரை ஒரு நேரத்துக்கு இத்தனை மாத்திரை, 10 மாத்திரை, 15 மாத்திரைன்னு சொல்லி மாத்திரையிலே ஒரு சில மனிதர்கள் ஓடுகிறார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். என் தேவனாகிய கர்த்தர் அவனை எழுப்புவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் என் தேவனாகிய கர்த்தரே அந்த மனிதர் எழுப்புவார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? பிணியாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், வியாதிஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உடல் பலகீனமானவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை, பலன் குறைந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளைப் போல கழுகுகள் அடைத்து எழும்பி பறப்பார்கள். நீங்கள் பலனத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களா? என் காலம் முடிந்தது என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களா? என்னால் வேலை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கையை நான் தொலைத்தேனே, என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இயேசுவேன்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு சுகத்தை தாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு பலனை தாங்க, என் குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது, என் குடும்பத்திற்கு யார் காரியம் செய்வார் என்று சொல்லி உங்களுக்குள் இருக்கிற கவலைகளை என் கர்த்தர் மூலம் பேசுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகளை, கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கொடுங்க. எப்படி ஒரு பர்திமை என்கிற ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டான், அவன் தொடர்ந்து கூப்பிட்டான், பல மனிதர்கள் தடை செய்த பொழுதும் பர்திமை என்கிற குருடன் இயேசுவை கூப்பிடுவதை அவன் நிறுத்தவில்லை.
ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. எந்த எந்த மனிதர்கள் இந்த நோய் சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தருவார். கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறார். கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். நீங்கள் எதை குறித்து கவலையோட கண்ணீரோட வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி படுத்து இருக்கிறீர்களோ, ஐயோ என் உடம்பில் பலன் இல்லையே, என் உடம்பில் சௌக்கியம் இல்லை என்று சொல்லி கவலையோட கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, என் தேவனாகிய கர்த்தர் அந்த பலகீனத்தில் அவருடைய கிருபையை உங்களுக்கு அனுப்பி மறுபடியும் உங்களை எழுந்து நடந்து வேலைகளை கடமைகளை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளும் ஒரு சில பலகீனங்கள் உண்டு. ஆனாலும் நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். நான் என் தேவனை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பம் என்னை நம்பி இருக்கிறது. நான் வேலைக்கு போகிறேன். அந்த வேலை பார்ப்பதற்கு எனக்கு பலனை தாங்க. சம்பளம் வாங்கணும்ல, அப்போ சொல்லுங்கள், ஏசப்பாட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு இருக்கிற பலகீனங்களை எடுத்து போடுங்க. உங்கள் கிருபையை தாங்க, உங்கள் அன்பை தாங்க, உங்கள் இரக்கத்தை தாங்க, உங்கள் பாசத்தை தாங்க, உங்கள் அன்பை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லும் பொழுது, தேவனோடு கூட பேசும் பொழுது அவர் இறங்கி வருவார். உங்களுக்கு தேவையான பரிபூரணமான சுகத்தை இந்த நேரமே தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே சுகம் வருகிறது. இதை பார்க்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உங்களுடைய உடம்பில் இருக்கிற எல்லா பலகீனங்களும் மாற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தின் மூலமாய் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை எழுப்புவார். மாத்திரம் மருந்து இல்லை, என் தேவனுடைய வார்த்தை பலகீனப்பட்டு படுத்து கிடக்கிற உங்களை எழுப்பும். சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும். பலன் இல்லாதபடி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பலனை தருவார். பலகீனமாக இருக்கிற உங்களுக்குள் அவருடைய கிருபை இறங்கும். செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் எங்கேயோ வரணும், எங்கேயோ சொல்லணும் இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் சரி, எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுவே என் பலகீனத்தில் உங்கள் கிருபையை தாங்க, என் பலகீனத்தில் உங்களுடைய அன்பை தாங்க, என்னுடைய பலகீனங்களை எடுத்து போடுங்க, எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தாங்க, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அநேக மனிதர்கள் பார்க்கத்தக்கதாய் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு உயிருள்ள சாட்சியாய் உங்களை வைக்கிறார். உயிருள்ள சாட்சியாய் உங்களை வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற கடமைகளை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீங்களே எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த செய்தியை யார் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, தன் உடம்பில் எந்த பலகீனம் இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினுடைய சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பலகீனங்கள் உண்டாக எல்லாம் அது மாறி போகட்டும். ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கற்புத அடையாளங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. துதிகன மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை எழுப்புவார். பலகீனப்பட்டு படுத்திருக்கிற உங்களை கர்த்தர் பலத்தோடு எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.